இன்னைக்கு நாம பார்க்க போற பிஎம்சி வீடியோ என்னன்னா, சஸ்டைனபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் மாடல். போட்டி நிறைந்த தொழில்நுட்ப உலகில் நிறைய தொழில்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆரம்பிக்கப்பட்ட வேகத்திலேயே அவைகள் முடக்கப்படுகின்றன. சரியான பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இல்லாத நிலைதான் இந்த தொழில் நிறுவனங்களுடைய முடக்கத்திற்கு காரணமாக அமைகிறது. பல நிறுவனங்கள் இன்று முன்னணி நிறுவனங்களாக இருக்கின்றன. அதற்கு காரணம் என்னன்னா, அந்த நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிறுவனம் நீடித்து நிலைத்து நிற்க வேண்டும் அப்படின்னா 3 காரணிகளை நம்ம முன்னிலைப்படுத்தலாம். ஒன்று என்னென்னா பீப்புள், பிளானட் அண்ட் ப்ராஃபிட். 3 Psன்னு சொல்லலாம். பீப்புள் அப்படிங்கும்போது நிறுவனத்துடைய பங்குதாரர்கள், அதை சார்ந்த கஸ்டமர்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள், இவர்களுடைய மனநிலைகள், அவர்களுடைய செயல்பாடுகள், மனநிலைத்தன்மைகளும் இதற்கு காரணமாக அமைகின்றன. அடுத்து பார்த்திங்கன்னா பிளானட். பிளானட் என்பது சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல் பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு துறை, ஒரு வணிகத்துறைக்கு ரொம்ப முக்கியம். சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய வளங்களை அவர்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள், அந்த வளங்களை சார்ந்து புதுப்பிக்கத்தக்க வளங்களாக இருந்தாலும் சரி, புதுப்பிக்க முடியாத வளங்களாக இருந்தாலும் சரி, அவற்றை எவ்வாறு பயன்படுத்தி தன்னுடைய தொழிலுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்பது தான் இங்கே முக்கியம். இதில் 3R அப்படின்னு சொல்லக்கூடிய ரீயூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிளிங் என்ற மெத்தடையும் நம்ம பயன்படுத்த முடியும். இதை தொடர்ந்து ப்ராஃபிட். ஒரு வணிக நிறுவனம் லாபத்தை மட்டும் நோக்கமாக கொண்டிருப்பதோடு நல்ல ஒரு குவாலிட்டி, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ற ஒரு 2 தளங்களையும் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது தான் அந்த தொழில்துறையானது நீடித்து நிலைத்து நிற்கிறது என்று நம்ம பார்க்க முடியும். இந்த 3, அதாவது பீப்புள், பிளானட், ப்ராஃபிட் மிக முக்கியம். அடுத்ததாக நிதி மேலாண்மை. நிதி மேலாண்மை என்பது மிக முக்கியமாக பல புழக்கத்தை அடிப்படையாக கொண்டது. ஒரு நிறுவனத்தில் மணி ஃப்ளோ என்பது ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நிறுவனமானது எந்த விதமான இடர்பாடுகளுக்கும் உட்படாமல் செயல்பட முடியும். அடுத்து பார்க்க போனீங்கன்னா லாப மேலாண்மை. லாப மேலாண்மை என்பது என்ன அப்படின்னா, ஒரு வருவாய், செலவு இந்த 2ஐயும் ஈக்குவல் படுத்தணும், சமநிலைப்படுத்தணும். அதே சமயத்தில் ப்ராஃபிட் எத்தனை ப்ராஃபிட் எடுத்தால் நம்மளுடைய நிறுவனமானது பல ஆண்டுகள் நிலைத்து நிற்கும், அதற்குரிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு தேடணும். அடுத்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி மதிப்பீடு. இந்த வளர்ச்சிக்கு நாம் என்னென்ன செய்யணும், எதிர்காலத்தில் எதை நோக்கி போட்டிகள் வருகின்றன, அந்த போட்டிக்கு ஏற்ப நாம் என்ன பண்ணணும். அடுத்தது கடன் வாங்குகிறோம் அப்படின்னா கடன் மேலாண்மை நமக்கு இருக்கணும். நிதி நிலைகளை சரி செய்வதற்கு ஒரு நிதி நிறுவனமானது அந்த நிதி நிறுவனத்தோடு சேர்ந்து, இப்போ ஒரு பேங்க்லேயே கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கடனை எப்படி திருப்பி செலுத்துவது, அதற்குரிய வழிமுறைகளையும் ஒரு நிறுவனம் அறிந்திருக்க வேண்டும். இவ்வாறு நிதியை மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு வணிக நிறுவனம் மட்டுமே நீடித்து நிலைத்து நிற்க முடியும். அடுத்தது வளங்கள் மற்றும் தயாரிப்பு. என்னென்ன வளங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். வளம் அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல நம்ம தொழில்துறையின் ஒரு வணிக நிறுவனத்திற்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடியது அதனுடைய பணியாளர்களை நாம் எப்படி நடத்தணும், அவர்களுடைய ஆரோக்கியம் மிக முக்கியம். அதே சமயத்தில் ஆரோக்கியமான மனநிலையோடு ஊதியங்களையும் தர வேண்டும். பணிச்சூழலை வளங்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து தயாரிப்புகள் அதிகமாகவும் எவ்வாறு செயல்பட வேண்டும், யாரை சென்றடைய வேண்டும் என்பதை நாம் முடிவு பண்ணணும். வளங்களையும் தயாரிப்புகளையும் மேம்படுத்தினாலேயே ஒரு நிறுவனமானது நிலைத்த நிறுவனமாக மாற்றப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா எதிர்கால போக்குகள். எதிர்காலத்தில் இந்த நிறுவனம் எவ்வாறு செயல்பட வேண்டும், அதனுடைய போக்குகள் என்ன, பங்குதாரர்களுடைய போக்குகள் என்ன, அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இந்த நிறுவனம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை. சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வோடு ஒரு நிறுவனத்தினுடைய மக்களும் சரி, நிறுவனத்தின் பங்குதாரர்களும் சரி, நிறுவனத்திற்கு உதவியாளர்களாக இருக்கக்கூடியவர்களும் சரி செயல்பட்டால் மட்டுமே ஒரு நிறுவனம் செம்மையான நிறுவனமாக அமைய முடியும். அந்த நிறுவனம் தான் நீடித்து நிலைத்து நிற்கின்ற நிறுவனமாக அமையும். சமூக பொறுப்பு என்பது மிகவும் முக்கியம். இவ்வாறு இளைய தலைமுறைகள் மட்டுமல்லாமல் வருங்கால தலைமுறைகளும் பயன்பெறுகின்ற வகையில் ஒரு நிறுவனமானது வளங்களை பயன்படுத்தி வளங்களையும் மனித வளங்களையும், குறிப்பாக மனித வளங்களை எவ்வாறு கையாள்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அந்த நிறுவனமானது செயல்படுகிறது. அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து அதனுடைய தயாரிப்புகள் எங்கு கொண்டு சேர்க்கின்றன என்றென்றால், இன்றைய போட்டி நிறைந்த உலகத்தில் போட்டிகளை மையமாக வைத்து செயல்படும் பொழுது தனது நிறுவனத்திற்கு போட்டியாளர்கள் யார், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் நேர்மையான போட்டி மனப்பான்மையும் ஒரு நிறுவனத்திற்கு அவசியமாகிறது. இவ்வாறு நிறுவனங்கள் செயல்படுகின்ற போது
ஆரம்பிக்கப்பட்ட தொழிலானது மிக செம்மையாக நடைபெறும். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய சூழலில் இன்றைய தலைமுறைகளுக்கும் எதிர்கால தலைமுறைகளுக்கும் தேவையான வளங்களையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தியதோடு சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் தொழில் செய்வது என்பது ஒரு அணுகுமுறையாகும். இந்த சஸ்டைனபிலிட்டி பிஸ்னஸ் மாடல் என்ற நிலைகளில் ஒருவன் ஒரு தொழிலை தொடங்கும் போது அந்த தொழிலானது செம்மையாக முடியும் என்பது திண்ணம்.